ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்க்கெலாம் ஹெல்த்தியாக இருந்தால் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும்னு யோசிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். கறிவேப்பிலை சாதம், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மிளகு போட்டிருக்கேங்க. காரம் நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட் கறிவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் கருணக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 75% அது பாயில் பண்ணி வச்சுட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு புளி நல்லா கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த கருகருப்பு இல்லாமல் இருக்குங்க. தோசை தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் மிக்சியில் இதை போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். தாளிப்பு கொடுத்தா ரெடி ஆகிடுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ தாளிப்பு போட்டுக்கலாங்க. தம்பி நான் கொஞ்சம் நிறைய சாப்பிட மாட்டார் பருப்பெல்லாம், அதனால தாங்க இது வரையும் போட்டு முடிச்சாச்சுங்க. கறிவேப்பிலை சாதம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு, நான் குக்கும்பரும் அத்திப்பழம் சாப்பிடவே மாட்டார். எப்போ நீங்கள் கேட்டிருக்காரு, அதனால் ஒன்று தோல் சீவி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. வீட்டில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் மாவு இல்லைங்க, சாம்பார் தாங்க. கருணக்கிழங்கு ரோஸ்ட் இது தாங்க காலைல எல்லாருக்கும் சாப்பாடு. தம்பி இதையே தான் காலைல சாப்பிட்டு போனார். குட்டி தம்பி சத்துமா கொஞ்சம் ரெடி பண்ணிங்க. லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஆல். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.